வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். என்ன தாங்க பண்ணட்டும் இந்த பர்கூர் மல்லியை? இப்போ எனக்கு பர்கூர் மல்லி மதர் பிளான்ட்டு பண்ணணும். ஆனால் இது மதர் பிளான்ட்டுக்கு நிற்கவே மாட்டேங்குது. என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பூத்தொன்னையும் எல்லா மல்லிலையும் கிள்ளி விட்டுருவோம். கிள்ளி விட்டோன்னையும் என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தது இலையாக தளைஞ்சு செடி பெருசாகும். இது என்ன பண்ணுது, நாம் கிள்ளி விட்டோன்னையும் மறுபடியும் அந்த இடத்துல பூ தான் எந்திரிக்குது பாருங்களேன். மறுபடியும் பூ தான். இதெல்லாம் கிள்ளி விட்டது உரமாக எடுத்து போட்டிருந்தேன் மதர் பிளான்ட்டுக்காக. இங்கே பாருங்கள், புது தளிர் வந்திருக்கு பாருங்கள். அந்த தளிர் 2 இலை வந்தோடனே உடனே 4 பூ எடுத்துருது. இந்த மாதிரி பண்ணும்போது எப்போ பெரிய பிளான்ட் ஆகிறது? பூத்துக்கிட்டே இருக்கே வழிய பூ நின்ன பாடில்லை. இப்போ வந்ததுலேருந்து எனக்கு கண்டினியூஸாக பூத்தே தான் இருக்குது. இந்த பர்கூர் மல்லி இப்படி பண்ணுது. பூ நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே. எனக்கு செடி பெருசாகணுமே, கட்டிங்ஸ் எடுக்கணும் இதிலேருந்து. ஏன்னா இதுக்கு மேலே செடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட இப்போ ஒரு 50 செடி இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு மேலே கிடைக்காதுன்னு செல்லர் சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு இதை வச்சு தான் நான் அடுத்த வருஷத்துக்கு கட்டிங் ரெடி பண்ணணும். இது பூத்துக்கிட்டே இருந்ததுன்னா எப்போ வளர்றது, நான் எப்போ கட்டிங் ரெடி பண்ணுறது? நானும் சலிக்காமல் கிள்ளிகிட்டே இருக்கிறேன். அது பாட்டுக்கு பூத்துக்கிட்டே தான் இருக்குதுங்க இந்த மல்லி. இந்த மாதிரி வேறு ஏதாவது மல்லி பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள். வாட்ஸ்அப்லேயும் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். நீங்கள் மல்லிகைப்பூ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பர்கூர் மல்லி நல்ல சாய்ஸுங்க, நிறைய பூ கிடைக்கிறதுக்கு. பராமரிப்பும் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நான் இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பராமரிப்பெல்லாம் பண்ணலை. இது நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த கவரோடு அப்படியே கிடக்குது. ஒரு சிலது கவர் மாற்றி வச்சுருப்பேன். கொஞ்சம் ரொம்ப தூரம் அனுப்புறதுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா அங்கே ரொம்ப தூரத்துக்கு வெறுமனே மண்ணில் அனுப்பும்போது தாங்காது அப்படிங்கிறதுனால இது இப்படி நம்ம இங்கே லோக்கலில் அனுப்புறதுக்காக அப்படியே பெரிய பெரிய கவரோடவே வச்சுருக்கிறேன். அப்படி வச்சுருக்கிறதுனால பூ எடுத்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஸ்டாப் ஆகிறதே இல்லை. எல்லா இடத்துலையும் பாருங்கள், கிள்ளி விட்ட இடத்துல பூரா புதுசாக பட்டு அப்படியே இந்த 2 இலை வரும், 2 இலையில் அப்படியே பட் எடுத்துரும். இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகள் காம்போவும் கீரை விதைகள் காம்போவும் நம்ம போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.